அசாமின் அனைத்து 126 சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள 31,456 வாக்குச்சாவடிகளிலும் இன்று காலை முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. நிச்சயமாக வாக்காளர்களினுடைய இதுவரை இருந்த டர்ன் அவுட்டை பார்க்கும்போது 2021 ஒப்பிடுகையில் இந்த முறை ஓட்டிங் பர்சன்டேஜ் எங்காவது சிறப்பாக இருக்கும் என்று தேர்தல் ஆணையம் கூறுகிறது. இந்த தேர்தலின் முக்கிய பிரச்சனைகளை பொறுத்தவரை ஏறக்குறைய இந்த தேர்தல் முதலமைச்சர் ஹேமந்த பிஸ்வ சர்மாவின் கடந்த 5 ஆண்டுகால செயல்பாடுகள் மீதான ஒரு ரெஃபரண்டமாக பாஜகவால் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த முறை தேர்தலில் குறிப்பாக அசாமில் தேர்தலுக்கு சற்று முன்பு 40 லட்சம் பெண் வாக்காளர்களின் வங்கிக் கணக்குகளில் 9,000 ரூபாய் கேஷ் டிரான்ஸ்ஃபர் செய்ததன் மூலம் தங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் என்று பாஜக கூறுகிறது. காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தவரை காங்கிரஸ் பார்ட்டி தேர்தல் பிரச்சாரத்தின் கடைசி 3-4 நாட்களில் ஹேமந்த பிஸ்வ சர்மா மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தியது. ஹேமந்த பிஸ்வ சர்மா அதுக்கும் பதிலளித்தார். பட் காங்கிரஸ் மத்தியில் இது ஒரு பிரச்சனையாக உருவெடுத்ததா? இது வரும் மாதத்தில் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வரும்போதுதான் தெரிய வரும். மார்பண்டிலாம் காங்கிரஸ் பார்ட்டி தேர்தல் கூட்டணி விஷயமாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் மிகவும் ஆக்ரோஷமாக தெரிந்தது. அவர்கள் முதலமைச்சர் பதவிக்கு கௌரவ் கோகோயை தங்கள் முகமாக முன்னிறுத்தினார்கள். இதை காங்கிரஸ் பார்ட்டி இதற்கு முன்பு ஒருபோதும் செய்ததில்லை. ஆனால் இதனால் அவங்களுக்கு பலன் கிடைக்குமா? கௌரவ் கோகோய் மேல் அஸ்ஸாமில் மேலும் 2 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்துள்ளார். இதன் மூலம் குறைந்தபட்சம் மேல் அஸ்ஸாமின் பல தொகுதிகளில் தங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் 2021 அவர்களது அலையன்ஸ் காரணமாக ஒரு கவுண்டர் போலரைசேஷன் ஏற்பட்டது போல இந்த முறை ஏற்படக்கூடாது என்று காங்கிரஸ் பார்ட்டி முயற்சி செய்தது. இதற்காக அவர்கள் இந்த முறை பத்ருதீன் அஜ்மலுடன் எந்த கூட்டணியும் வைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் இதன் லாபத்தையோ அல்லது நஷ்டத்தையோ காங்கிரஸ் பார்ட்டி சந்திக்க நேரிடுமா என்பது வரவிருக்கும் ரிசல்ட்டில் தான் தெரிய வரும். ஆனால் ஒரு விஷயம் உறுதியாக தெரிகிறது. அஸ்ஸாமில் மீண்டும் 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைப்பதற்கான முழு முயற்சியின் மிகப்பெரிய ஆதாரமாக டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் இருந்துள்ளது. மேலும் எங்கெல்லாம் இன்கம்பென்ட் கவர்மெண்ட் தேர்தலுக்கு சற்று முன்பு கேஷ் டிரான்ஸ்ஃபர் செய்ததோ அங்கெல்லாம் அந்த அரசுகள் ரீஎலெக்ட் ஆகியுள்ளன என்று பாஜக தலைவர்கள் கூறுகின்றனர். அதனால் அஸ்ஸாமிலும் அவர்களின் அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதில் அவர்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது.